ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம், வேத புத்தகம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம், அதில் 19வது அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 1 முதல் 13 வசனங்களை நானே கூட வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்காக செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெறு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றின் பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், 13 வரைக்கும் தான். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு இந்த சம்பவம் நமக்கு ஓரளவு நன்கு தெரிந்த ஒரு காரியம்தான். தோத்திரம். கர்த்தர் எலியாவை கொண்டு மகத்துவமுள்ள கிரியைகளை இதற்கு முன்பு உள்ளதான அந்த அதிகாரங்களிலே 17, 18 ஆகிய அதிகாரங்களிலே நம்ம அவனுடைய மகத்துவங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட நம்ம தியானிக்க போகிறத பகுதி, உன் அடையாளத்தை விட்டு விடாதே. இந்த தலைப்பில் தான் அவனுடைய வசனத்தை இந்த நாளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். உன் அடையாளத்தை விட்டு விடாதே என்கிற தலைப்பில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலியா அப்படின்னாலே அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவனுக்குன்னு ஒரு அடையாளம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எங்களை எருசலேமிலே அற்புதங்களினாலும் அடையாளங்களாகவும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் சில அடையாளப்படுத்தின சில மனிதர்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கென்று அடையாளம் ஒன்று உண்டு. ஆமே, ஒரு 2 அடையாளத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வராக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை ஆராதித்ததான ஜனங்கள் தெய்வத்தை விட்டு வழி விலகி பாகாலை வழிபடும்படியாக கடந்து போய்விட்டார்கள். மெய்யான தெய்வமாகிய யெகோவா தெய்வத்தை ஆராதித்து வந்த ஜனங்கள் இப்பொழுது வழி விலகி பாகால் என்கிற அந்த தெய்வத்தை, கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஜனத்தின் மேலே தேவன் வைத்ததான அனாதி நேசத்தினாலே, அனாதி பிரியத்தினாலே எலியா என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி வழி விலகி போனதான ஜனங்களை கர்த்தரண்டை அவர் திருப்பினார். கையை வைத்து சொல்ல முடியுமா?
தோத்திரம். வழி விலகி போன ஜனங்களை கர்த்தர் எலியாவின் மூலமாய் திருப்பின சம்பவத்தை நம்ம அதுக்கு முந்தின அதிகாரங்களிலே நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, ஜனங்களை திருப்பின பிற்பாடு அந்த ஜனங்கள் இடறி போவதற்கு யார் காரணமாய் இருந்தார்களோ, யார் இடறி போவதற்கு வழியாய் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு வந்து தோத்திரம் கீசோன் என்கிறதான அந்த ஆற்றிலே 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகத்தை வழிபடுகிற 400 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி சங்கரித்து போட்ட ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எலியா தேவனுக்காக மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு இவைகளெல்லாம் செய்த காரியத்தை அந்த அதிகாரங்களிலே நம்ம பார்க்க முடியும். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு ஒரு காரியம் நடக்கிறது. அதைத்தான் நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தலையாட்ட சொல்லலாம். ஆமாவா இல்லையா? ஆமாம். தோத்திரம். வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சை கத்தர் என்ன செய்கிறாராம்? போஷித்து காப்பாற்றுகிறானுக்கு கூப்பிட்டா தான் அதையே போஷிக்கிறாரா? தோத்திரம். ஆமாம். அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்க. அப்போ அழுகலைன்னா அந்த பிள்ளையை பற்றி ஒரு கண்டுக்கிறத அது கிடையாது. அதுபோலவே வாயின்னு இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆமாம். கையின்னு இருந்தால் கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமாம். இல்லாதவங்க சொல்ல வேண்டாம். ஆமாம். கை இல்லையா எங்களுக்கு, நாங்கள் எப்படி கையை தூக்கி ஆமாம் சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம். அதனால் வாய் இருந்தால் கையை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்போ இந்த காரியம் யேசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவ ஒரு காரியத்தை சொல்றா. என்ன சொல்றா? தோத்திரம். ஆமாம். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யப்பட்டதோ நாளைக்கு இந்நேரத்திலே தோத்திரம் அந்த நபருக்கும் அப்படியே செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை எலியா கேட்ட உடனே உயிருக்கு பயந்து, நல்லா கவனிக்கணும், உயிருக்கு பயந்து இப்போ ஆள் எங்கே போயிட்டாரு? சாக போறேன்னு ஒரு நாள் பிரயாணம் தூரம் போய் தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு சூரச்செடியின் கீழே போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தவர் அடுத்து படுத்துட்டாரு. தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போதும் கர்த்தாவே. என்னது? போதும். இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும், இதுவரைக்கும் ஊழியம் செஞ்சது போதும், இதுவரைக்கும் தேவனுக்காக பயன்பட்டது போதும், இதுவரைக்கும் பிரயாசப்பட்டது போதும். ஆமாம். தோத்திரம். என் முற்பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? தோத்திரம். இப்போ என்ன, அந்த ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்டு அப்படியா சரி ரைட்டு பிள்ளை போதுன்ட்டாரு அப்படின்னு எடுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யலை? முற்படலை. நம்ம சில வேலைகளில் நிறைய வேலைகள்லையும் பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், நிந்தனைகள் வரும்போது என்ன சொல்கிறோம்? பேசாமல் ஆண்டவரை செத்து போகிறது நல்லது, எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட நம்ம மனசு அவ்வப்போது சொல்லுது. நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றாருன்னா இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. இன்னும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? நம்ம நினைக்கிறது போலலாம் கர்த்தர் நினைச்சு செஞ்சார்னா நம்ம யார் இங்கே இருக்கவே முடியாது. தோற்று. வேதம் சொல்லுது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை. நீங்களும் நானும் சாகணும்னு நினைச்சிருந்தா, கர்த்தர் நினைச்சிருந்தா எப்பவோ நம்மளை நினைஞ்சிருப்பாரு. இருக்கீங்களா? நங்கிப்போம். சரி. நம்ம சாகணும் அப்படி நினைச்சிருந்தா எப்பவோ நம்மளை எடுத்திருப்பாரு. இல்லை இல்லை இல்லை, நீங்களும் நானும் இந்த பூமியில ஜீவனோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. அது நிறைவேறாம மரணம் நம்ம பக்கத்துல வராது. தோத்திரம். முடியல, பிரச்சனை தாங்க முடியலன்னு கயரெடுத்து கழுத்துல மாட்டினாலும் ஃபேனோட விழுந்துருவோம். நம்ம கயறந்து விழுந்துருமோ ஒழிஞ்சு நம்ம ஒரு நாளும் தொங்கி என்ன செய்ய மாட்டோம்? சாகவே மாட்டோம். வேதம் சொல்லுது, சாவுக்கேதுவானதை குடிச்சாலும் அது உங்களை என்ன செய்யாது. ஆமாம். அதுக்காண்டி குடிச்சு தான் பாரு நான் சொல்லலை. தோத்திரம். பாஸ்டர் தான் சொன்னார், நம்மளை கொண்டு வச்சக்கார வட்டியில் வச்சிடக்கூடாது. ஆமாம். இருக்கீங்களா? தோத்திரம். என்ன அப்படிங்க சொன்னால், தோத்திரம், மரணம் நம் அருகில் வரவே வராது. ஏன்னா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் அப்படிங்கிற மனுஷன்
வேதத்தில் உள்ளதான அன்பின் சீசனாகிய யோவான் அவரை சிறையில் ஓட்டு தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு தண்டனை, மரண தண்டனை. என்ன அப்படின்னா கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ளே தூக்கி போடுறது தான் அவருக்கு தண்டனை. எப்படி சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோவை அக்கினி சுவாலையில் போட சொன்னாங்களோ அது போலவே இவரை என்ன செய்யணுமா, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை அப்படின்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெய்களை தூக்கி போட்டு கொல்லணும். இதுதான் அவங்க கொடுத்ததான தண்டனை. தோத்துறோம். ஆனால் நடந்தது என்ன, சரித்திரத்தில் அவரை பற்றி அப்படி எழுதியிருக்குது. தூக்கி எடுத்து உள்ளே ஓட்ட போது தலைவர் உள்ளே பேசாமல் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தாளிக்கும் போது, நீங்கள் குழம்பு வைக்கும்போது அது நல்லா ருசியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆளை பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். அவரை போட்டால் எனக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்கன்னா தோத்திரம். நமக்கு சில அனுபவங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், அது எப்படி இருக்குன்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த நிலைக்கு போக வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கொப்பரைக்குள்ள ஓட்ட போது என்ன அவர்கள் என்ன செய்யலையா, கொதிக்கிற என்ன சேதப்படுத்தலையா. என்னடா கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டும் இவன் சாகலையே அப்படின்னு சொல்லித்தான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தினாங்களாம். மனுஷரே இல்லாத மிருகங்கள் நடமாடுகிற தோத்திரம் அந்த இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டாங்களாம். நாடு கடத்தப்பட்டா என்ன, ஒருத்தருமே மனுஷர் இல்லாட்டா என்ன, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாயானானா. கையை வைத்து சொல்லுங்க. ட்ரம் அடிக்கல, மியூசிக் போடல, வைக்கல, யார் அவட லீட் பண்ணல. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாயானானா. அப்படி ஆவிக்குள்ளான உடனே வெளிப்பாடு. ஆமா, குமாரனாகிய இயேசுவை தரிசிக்கிறாங்க. ஆமா, ஆவிக்குள்ள மாறும்போது தான் சில தரிசனங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எசேக்கியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. தோத்திரம். அவன் கர்த்தருடைய அந்த நாட்களுக்குள்ள வரும்போது அவன் ஆவிக்குள்ளாய் மாறுகிறான். ஆவிக்குள்ளாய் மாறின உடனே கர்த்தர் அவனை கொண்டு போய் உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள கொண்டு போய் விடுறாரு. தோத்திரம். அவன்கிட்ட பேசுறாரு. அவன் எசேக்கியேலே, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. தேவனே, அது நீர், அது அடையுமா அடையாதான்னு நம்ம வாட்டுக்கு சொல்ல, அடையும் சொன்னால் எங்கடா அடைய வையின்னு சொல்லி நீ சொல்ல. தோத்திரம். நம்ம பிறகு முக்கி ஜெபம் பண்ணாலும் நம்மளால் அது நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறான். உடனே சொல்கிறார், அதுக்கு தீர்க்க தரிசனம் ஒரே ஆவிக்கு கட்டளையிடு அப்படின்னு. ஒன்றும் எல்லாம் ஒன்று சேனையாய் மாறினதான். ஆமே, ஆவிக்குள்ள மாறும்போது தான் சில தரிசனங்களை கத்த நமக்கு தருவார். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வாரணும். நானும் குதிக்கிறேன் பாச, கைதட்டுறேன் பாச, நிரம்புறேன் பாச, ஒன்றுமே தெரிய மாட்டேன், கண்ணை முன்னா இருட்டாத்தான் தெரியும். கொஞ்ச நாள் அப்படித்தான் தெரியும். கொஞ்ச நாள் என்னது அப்படியே தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஆனா நீ தொடர்ந்து நீ ஜெபித்துப்பார், ஆவியில நிரம்பிப்பார், ஒரு நாள் வெளிப்பாடுகளை காண்பாய். ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய். ஒரு நாள் புதிய பாஷைகளை நீ பேசுவாய். ஹல்லேலூயா. தோத்திரம். இதெல்லாம் உண்டுங்க. யோவான் பவுல் சொல்றாரு, நான் 10,000 வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவ்வளவு லாங்குவேஜ், அவ்வளவு மொழிகள் எனக்கு தெரியும் பேசுறது. எங்கே போய் படித்தாரு அப்படின்னா கர்த்தர் கொடுத்த கிருபை, ஆவியின் வரங்க. நான் சொல்ல ஒரே பாஷையை பேசாதீங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேச தான் பாஷைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆவியில் நிரம்பத்தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. ஆவியில் நிரம்பத்தான் நமக்குள்ள இருக்க வரங்கள் கிரியை செய்ய தொடங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். போராடமெல்லாம் எல்லாத்தையும் ஆமாம் அற்புதம் செஞ்சார் வச்சார்ல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் நடக்குது. நமக்குள்ள ஆவி நிறைவு இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம். திடீர்னு நமக்கே தெரியாது வியாதி சுகமாகும். வியாதி. ஆமாம், என் பிரதர் நீங்கள் தான் சர்ச்சுக்கு போகிறீங்களா, இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணுதா பாருங்க, சேவிர் ஓடி போயிட்டாரு. அவர் சொன்னார் பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஆமாம், வானத்தை கையை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் மேகம் கூடிச்சு, மழையே பெஞ்சிச்சு. எனக்கு ஆச்சரியம், நம்ம ஜெபத்தை கேட்டாரே ஆண்டவர். அப்போ இவ்வளோ நாள் என்ன செஞ்சார் அவர், இருந்தாருன்னா கேட்டிருக்கலாம். தோத்துறோம். நம்பிக்கை இல்லாமல் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. நம்பிக்கையே இருக்கோ இல்லையோ, ஆனால் ஜெபம் பண்ணார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு மலையை கொடுப்பார், ஒரு அற்புதம் செய்வார்னா இன்னைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நடக்கிறது இங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை கேட்டு பயந்து போய் ஒரு நாள் தூரம் பிரயாணப்பட்டு போய் இப்போ என்ன செய்றார் தலைவர், போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ தூதன் வந்து தட்டி எழுப்பி அடைய கொடுக்குறாரு, தண்ணியை கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு, மறுபடியும் படுக்கிறாரு. சாப்பிட்றாரு, மறுபடியும் படுக்கிறாரு. பிரசங்கத்தில் ஆள் எந்திரிக்கிறது மாதிரியா
தெரியல. தூதன் பிரசங்கம் தான் பண்ணுறாரு. தோத்திரம். சாப்பிடத்தானே சொன்னாருன்னு சாப்பிட்டு மறுபடியும் நினைச்சிட்டாரு, படுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் பேசி தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு ஒன்று தட்டி எழுப்பின சாப்பிட்டாரு. அந்த தோத்திர பலத்தினாலே அவர் 40 நாள் என்ன செய்கிறாரு? ஓரே பர்வதம் மட்டும் பிரயாணப்பட்டு போனார். சரி, போகிறவர் கேட்கணும்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பிரயாணப்பட சொன்னீங்களே, எங்கே போகணும், எதுக்கு போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டார்ல, அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டு செஞ்சார்ல. தோத்திரம். கர்த்தர்ட்ட போய் தானே சொன்னார், சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிக்கும்படி விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு. ராஜாவிட்ட இருந்து கிளம்பும்போது பேசினார்ல. தோத்திரம். நீ போய் கேரித்தாற்றண்டையில் உன்னை ஒழித்து கொண்டிரு, நான் உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கேட்க போய் தானே அதெல்லாம் சொன்னார். அப்போது தோத்திரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு எங்கே போன ஆண்டவரே, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும்ல. ஏன்னா தலைவருக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னது, சாக போகிறோம், இங்கே இருந்தாலும் சாவும், எங்களை போச்சோன்னாலும் அங்கே போயும் சாவு சாவு சாவு. சாவை பற்றி ஒரு சிந்தை உள்ள எலியாவுக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஆள் பிரயாணப்பட்டு போகிறார். போய் நேராக போய் எங்கே போயிட்டார்னா, ஓரே பர்வதம் மட்டும் நடந்து போனவர் கெபிக்குள்ளே போய் உட்காந்துட்டார். தோத்திரம். உள்ளே போய் ஆள் இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் அவனோட இடைபடுகிறார். வேதம் சொல்லுகிறது, முதல்ல தூதன் அனுப்பினவர், இப்போ கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே உனக்கு என்ன வேலை, என்ன சோழி, இங்கே உனக்கு என்ன, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவ, உன் மேலே இருக்கிற அபிஷேகம், உன் மேலே இருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டது, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்ல, நான் ஆமாம் கர்த்தருக்காக நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன், என்னென்னலாம் செஞ்சேன், ஆனால் இப்படி தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டு விட்டாங்க, இப்போ என்னையும் கொள்றதுக்கு தேடுறாங்க அப்படின்னு இவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்படி 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 அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்கிறாரு. நீ முதல்ல 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம். தோத்திரம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்றார். எலியாவே, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி பார்த்ததில்லையா, எப்படி இப்படி பயந்தவனாக நான் பார்த்தது இல்லையே. நீ ஆகாப்புக்கு முன்பதாக நிற்கும் போது அறைக்கூவல் விட்டாயே. யாருக்கு முன்னாடி? ஒரு ஆகாப்பு ராஜா, ராஜாவுக்கு முன்பதாக நீ தைரியமா நீ பேசுற, பயம் உனக்குள் காணப்படவில்லையே. அதோடு மட்டுமல்ல, தோத்திரம், நீ தோத்திர தீர்க்கதரிசிகள் மத்தியிலே பேசும்போது தோத்திர நீ பயப்படவில்லையே. தோத்திர தைரியமாக நீ முழக்கமிட்டாயே. திரள் ஜனத்தை என்னண்டை கிட்டி சேருங்கள் என்று சொல்லும்போது நீ பயப்படவில்லை. இந்த ஜனத்தை பார்த்து தைரியமாக நீ பேசினாயே. 450 தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களையும் கீசோன் ஆற்றிலே வெட்டி போடும்போது பயப்படவில்லையே. இப்பொழுது இந்த பயம் உனக்குள் எப்படி வந்தது? இந்த பயம் உனக்குள்ளாக, ஒரு ராஜாட்ட போய் பேசும்போது உனக்கு பயம் வரல, தைரியம் இருந்தது. தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகள் முன்பதாக என்னென்னலாம் பேசுறான் நீங்க வாசித்து பாருங்க. தோத்திரம். சத்தமாய் கூப்பிடுங்க. 450 பேர் மத்தியில் சொல்றான், சத்தமா கூப்பிடுங்க, உறக்க கூப்பிடுங்க. தூங்கினாலும் தூங்குவாரு. யார யார சொல்ல? தூங்கினாலும் அவர் சொல்றாரு, அலுவலா இருப்பாரு, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, வேலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு, வளையங்களையும் குத்திக்கிட்டு இருப்பாரு அப்படிங்காரு. தோத்திரம். வேலைஞ்சிக்கிட்டு இருப்பார். பைபிள் படிக்கிறது கிடையாதா நீங்கள்? மாதம் நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்களே, நாங்கள் எதுக்கு படிக்கிறது? கர்த்தர் சித்தமான அடுத்த மாதம் இந்த ஸ்லைடெல்லாம் போட்டுருவோம், இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அலுவலாக இருப்பார். ஆமாம். தோத்திரம். சத்தமாக என்ன செய்யுங்க, உறங்கினாலும் உறங்குவார். சொல்ல முடியுமாங்க? எப்படி சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்கிறான். அவர் சொல்கிறான், தீர்க்கதரிசிகளோடு நீ பேசும்போது உன்கிட்ட பயத்தை நான் பார்க்கலையே. அதுபோல கீசோன் ஆற்றிலே வெட்டி போடும் போதும் பயத்தை நான் பார்க்கலையே. ஜனங்கள் மத்தியில் அறைக்கோள் விடும் போதும் பயத்தை நான் பார்க்கலையே. இந்த பயம் எப்படி வந்தது உனக்குள்ளாக? எலியாவே, உன் அடையாளத்தை நீ விட்டு விட்டாய். உன் அடையாளத்தை நீ விட்டு விட்டாய். அடையாளத்தை நீ இழந்ததினால் தான் இப்பொழுது உனக்குள்ளாக ஒரு பயம். என்ன ஒரு அடையாளம்? அதான் 11ஆவது வசனம் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்திலே நில். அல்லேலூயா. எலியாவின் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதுதான் எலியாவின் அடையாளம். கையை வைத்து சொல்லுங்க. தோத்திரம். 17:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தோத்திரம் 17:1 அங்கே சொல்லப்படுகிறது, கீலேயாத்தின் குடிகளாகிய
எலியா நோக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு முன்பதாய் நிற்பதுதான். இவ்வளவுதானக்கும் கர்த்தருக்கு முன்பது, அதுதான் அவனுடைய அடையாளம். அதோடு மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 18:15 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 ராஜாக்கள் 18:15 இங்க பாருங்க, ஒரு தேவ மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு சேவகனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது, தோத்திரம் நீ ஆகாப்பிட்ட போய் சொல்லு, தோத்திரம் இன்னைக்கு நான் என்னை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு. அவன் சொல்றான், ஆண்டவனே என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, சொல்லி முடிச்ச உடனே திடீர்னு ஆவியானவர் ரொம்ப என்ன செஞ்சிருவாரு, வேற பக்கம் கொண்டு போயிடுவாரு. தோத்திரம் அவன் வந்து பார்த்துட்டு ஆளை காணும்னா என்ன போட்டு போடுவான். ஏன்னா ஆவியானவர் ரொம்ப எப்போ எங்கே கொண்டு போறான்னு எனக்கு தெரியாது. அவன் போட்டு என்னை கொல்றதுக்காக இப்படி செய்கிறீங்க, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, வறுமை நாட்களில், கஷ்டத்தின் நாட்களில் தீர்க்கதரிசிகளுக்கு 50 பேராக வச்சு நான் என்னஞ்சேன், சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் நடத்தினேனே, எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்கிறீங்களே. அப்போத்தான் சொல்கிறாரு, இல்லை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். அவருடைய அடையாளமே என்னன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற. கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வரைக்கும் எலியாவுக்கு பயம் கிடையாது, திகில் கிடையாது, மரண பயம் அவனை நெருங்க முடியல, எந்த பயமும் அவனை நெருங்க முடியல. எப்பொழுது அந்த அனுபவத்தை, அந்த அடையாளத்தை இழந்தானோ, இப்பொழுது ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயம். தெய்வ பிள்ளையே, ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு பயம் இருக்காதுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பயம் தெரியுமா. தோத்துரும், சின்ன பலவீனம் வந்துருச்சு, பலவீனம் வந்த உடனே தோயும், ஒருவேளை அது அப்படி ஆகுமோ, தோத்துரும். ஆமாம், முன்னாடி ஒரு ஸ்டடி எடுத்தாங்களாம், முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஸ்டடி எடுத்தாங்களாம். ஸ்டடி ஒருத்தர் எடுத்தார், எல்லாம் இருக்கிறது பூரா வயசான டிக்கெட்டுங்க, அவங்களுக்கு ஸ்டடி நடக்குது. அப்போ ஸ்டடி எடுக்கும்போது நீங்கள் உள்ள ஸ்டடி நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த அட்டவணையில் இருக்கிறதான புத்தகங்களை நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு வரணும் அப்படின்னாங்களாம். என்ன புத்தகம், 66 புத்தகங்களை நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அந்த ஆதியாமம், யாத்திராமம், லேவியராமம், என்னாமோ, உபாகமோ, தோத்திரம், நியாயாதிபதி புஸ்தகம், அந்த யோசுவா, இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம். இப்போ படிச்சுட்டு மறுவாரம் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா, படிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு பாட்டியம்மா எழுந்திரிச்சு சொல்லிச்சுனா, ஆமாம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஆதி ஆகுமோ, ராத்திரி ஆகுமோ, என்ன ஆகுமோ அப்படின்னுச்சான். என் பாட்டி ஒன்றும் ஆகாது, பேசாமல் உட்காருதாயி. தோத்துறோம். இருக்கீங்களா, கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சின்ன காரியம் பலவீனம் வந்தால் கூட தோத்துற ஒரு பயம் அவர்களை ஆட்கொள்ளுது. ஒருவேளை இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இந்த அவங்களுக்கு அப்படி தான் ஆச்சான், தோத்திரம் அவங்களுக்கு இப்படித்தான் ஆச்சான், அதனால எனக்கு அப்படி ஆயிருமா. அன்றைக்கும் இது போல ஒரு பலவீனங்கள் வந்ததுண்டு. ஆனால் பலவீனம் வந்தா தேவ சமூகத்தை நாடினது உண்டு. சின்ன சின்ன காரியத்துக்கு தேவ சமூகத்தை தேடி போய் ஜெபம் பண்ணா தோத்திரம். ஒரு வேளை பலவீனம் வந்துச்சுங்க, மருத்துவமனைக்கே போகணும், மருத்துவமனைக்கு போனா கூட ஜெபம் பண்ணிட்டு போன நாட்கள் உண்டு. ஆண்டவரே தோத்திரம், பயப்படத்தக்க எந்த காரியமோ இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் அதை நான் மேற்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஜெபித்து போன நாட்கள் உண்டு. பிரச்சனை அன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு பிரச்சனை வந்தால் ஜெபம் பண்ண போவோம், அவருக்கு முன்னாடி நிற்போம், பிரச்சனையை பார்த்து சவால் விடுவோம். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து சவால் விடுவோம், போராட்டங்களை பார்த்து சவால் விடுவோம். தேவைதான், தோத்திர கடன் தான், ஆனால் அதை பார்த்து இது ஒன்று நம்மளை செய்யாது, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு அன்னைக்கு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தில் கூட என்ன வருது, ஒரு பயம். தோத்திரம், இவ்வளோ ஆகி போச்சு, இவ்வளோ கடன் ஆகி போச்சு, இவ்வளோ கஷ்டமாகி போச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு, இவ்வளோ பலவீனமாகி போச்சு. தோத்திரம் கூடிருச்சாம்ல, என்னது சுகரு பிபி கூடிருச்சாம்ல, தோத்திரம். ஆமாம், இருந்துட்டு போகட்டும், அல்லேலூயா. இங்கே இருந்தால் ஆமாம் கர்த்தர் என் கூட இருப்பார், அங்கே போனால் நான் கர்த்தரோடு இருப்பேன். எங்கே போனாலும் அவர் கூட, ஒன்று அவர் நம்ம கூட, இல்லாட்ட நாம் என்னத்தந்தானைக்கு நம்ம சாதிக்க போகிறோம். இருக்கீங்களா? பவுல் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க நான் ஆசை, ஆகிலும் நான் மாம்சத்தில் இருப்பது உங்களுக்கு நல்லது. என்னன்னா, இருந்தேன்னா உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், உங்களுக்கு வசனத்தை சொல்லுவேன். நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க?
நான் இருந்தால் நான் பாருங்கள் அந்த கிராமத்தெல்லாம் நான் ஒரு பக்கம் திருப்பி நான் அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி நான் ஆண்டவருக்காக திறப்பில் நின்று சொல்ல முடியுமா? ஆராதனை முடித்து வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்வோம், சட்டிக்குள்ளே விழுவோம். சாப்பிட்டு முடித்தவொடனே செல்லை நோண்டிட்டு மல்லாக்க படுத்து நம்ம அடுக்க கொஞ்சம் நேரத்தை செய்து சாயந்தரம் போல் ஆட்டோமேட்டிக்காக சில காரியங்கள் வீட்டு காரியங்கள் அது முடித்தோடனே நாளைக்கு விடிஞ்ச உடனே அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்கும், என்னது கார் சத்தம், ஏறி வண்டியில் போவோம், வேலை செய்வோம், வைப்போம், திரும்பி வருவோம், திரும்பி வீட்டு வேலையை பார்ப்போம். இதைத்தானே வழக்கமாக ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கோம். வேறு என்னத்தை நம்ம சாதிச்சுட்டோன்னு சொல்லுங்கள்? ஏதாவது இல்லை மாற்றுது இல்லை பாஸ்டர், இந்த வாரத்தில் நான் இப்படிலாம் கத்திற்காக செஞ்சேன், இப்படி ஆஃபீஸில் இப்படி செஞ்சேன், வீட்டில் இப்படி செஞ்சேன், தெருவில் இப்படி செஞ்சேன், ஏதாவது சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டு முழு நேரமாக இருக்கிறவங்களே ஒன்றும் செய்ய மாட்டேக்காங்க. இதில் நம்மளை என்னத்தை சொல்ல? பாஸ்டர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதனால் நான் எந்திரிச்சு கத்திற்காக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இருக்கீங்களா? நமக்கு பேர் முழு நேர ஊழியக்காரர். நான் சொல்ல வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க, முழு நேர ஊழியக்காரர். வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன சண்டே திங்கக்கிழமை ஒரு நாள் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற 6 நாள், ஒரு நாள் இன்றைக்கி ஆராதனை பகலில் மட்டும் ஆராதனை, சாயந்தரம் ஏதாவது ஊழியம், 6 நாள் ஊழியம் செய்யணுங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க 6 நாள் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா? போகிறாங்களா போகலையா? அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது உண்மைதானே? தாயின் கற்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதானே? 6 நாள் நம்ம வேலை செய்கிறோமா? ஏதாவது ஒன்று செய்கிறோமா? கேட்டு பாருங்க. மனசாட்சி ஆமாம் குத்துதே. இருக்கீங்களா? முழு நேர அழைப்பே பெறாத கர்த்தருடைய பிள்ளைகளை கூட ஏதாவது ஒன்று செய்யணும்னு என்ன வரும்போது முழு நேர அழைப்பை பெற்ற நாம் அப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம் காயப்படலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயம் எலியாவுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற அனுபவத்தை இழந்து விட்டான். இழந்ததுனால தான் இப்போ அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு பயம். தெய்வ பிள்ளையே, என்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற அந்த அனுபவத்தை நீ இழந்து போறாயோ அப்பொழுது ஏதோ ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். எதை குறித்த ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, எலியாவே நீ அந்த அனுபவத்தை இழந்துட்ட, நீ எனக்கு முன்பதாக வந்து நில். ஆமென் சொல்லுங்க. எனக்கு முன்பதாக நில். பாருங்க, அவன் அப்படி நிற்கிறதுனால அவன் கூட ஐக்கியப்பட்ட ஒருத்தரை பார்க்குறான். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 3:14. எலிசா சொல்றாங்க, தோத்திர சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்றேன் அப்படிங்க. யாரு? எலிசா. எதுக்கு சொல்றான்? இந்த அனுபவம் அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா எலியாட்டை பார்த்து எலிசா கற்றுக்கொண்டான். ஆமாம். நான் சொல்கிறேன், நம்ம கூட ஐக்கியப்படுறவங்க நம்மளை பார்த்து நம்மகிட்ட சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், செபிக்கிறவங்களோடு ஒரு மனுஷி ஐக்கியப்பட்ட அவங்க எப்படி தான் மாறுவாங்க? குறை சொல்கிற கூட்டத்தோடு ஐக்கியப்பட்டா அவங்களும் எப்படி தான் இருப்பாங்க? தோற்று. ஐக்கியப்பட்டா அவங்களும் குறை சொல்றவங்கள அனுப்பிச்சுவாங்க, மாறுவாங்க. எலிசா எலியாவோடு ஐக்கியப்பட்டபடினாலே, எலியா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனுஷனானபடினாலே இவனும் என்னவாத்தான் மாறினா? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா மாறினா. நான் சொல்ல, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறது நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். நம்ம அதை செய்யாமல் செவமண்ணு வையு. நான் சொல்ல, படிக்க சொல்கிற முக்கியத்துவம். டியூஷன் போனியா? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? எழுதுனியா? படிச்சியா? அப்படின்னு கேட்குறமே. பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணியாடா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்கோமா இன்னைக்கு பிள்ளைய பார்த்து? ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணா தானே. ஹலோ, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், எவ்வளவு நேரம்? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் ஏதோ இதுக்காண்டி ஜெபம் பண்ணுறோமேனு சந்தோஷப்படுங்க. ஆமாம், நான் சந்தோஷப்பட்டு என்ன சந்தோஷப்படுத்தத்தானே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பரிதாபமாக ஆண்டவர் கேட்டார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? பரிதாபமான வார்த்தை பாருங்க. ஏன்பா இவ்வளவு நாளாக என் கூட திரிகிறீங்களே, உங்களுக்கு நான் மாதிரியை வைக்கிறேனே. அதிகாலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணுறேன், இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுறேன், ராம் முழுதும் ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, 1 மணி நேரமாவது உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கக்கூடாதா அப்படின்னு பரிதாபமாக கேட்குறாரு. நான் இந்த பகல் வேளையில் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த வாரத்தில் பாஸ்டர் அப்படி சொல்லி கையை மட்டும் தூக்க சொல்லிடுறாங்க பாஸ்டர், எப்படி சொல்லி அப்படி சொல்லி தோத்துறோம். நான் சொல்கிறேன், சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்காரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை உண்டு. ஆமென், அல்லேலூயா. சோதனைக்காரன் அவனுக்கு பேர். ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனை இருக்குது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. நம்புறீங்களா நீங்கள்? பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த சோதனை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் எல்லாரும் பண்ணுவோம். ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் எப்போவுமே அவரை நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்காங்க. பானை நிறைய சோத்தை பொங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டது மாதிரி நினச்சி பாருங்க. நினச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலைக்கு போங்க, வயிறு நிறைஞ்சுதான்னு போட்டு நல்லா தின்னுட்டு நின்றுக்கிட்டோ உட்காந்துட்டோ தின்னுட்டு தானே போகிறோம். இதை மட்டும் நாங்கள் எப்போவும் அவரை நினச்சிக்கிட்டே நாங்கள் இருப்போம். ஆமாம், எப்போவும் நாங்கள் செவத்திலேயே இருப்போம். ஆமாம், செவத்திலேயே தான் நீ இருப்ப. தோத்துறோம். சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஜெபங்கிறது கிடையாதுங்க. நான் சொல்ல, நம்ம ஜெபம் பண்ணா தான் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து ஜெபிப்பாங்க. பிள்ளைகளுக்கு மாதிரியை வைங்க. இயேசு தம்முடைய சீசர்களுக்கு மாதிரியை வைத்தா சொன்ன, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவங்க பின்பற்றதுனால தான் நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியை காட்டுங்க. ஜெபம் பண்ணுறத மாதிரியை காட்டுங்க. தோத்துறோம். வேதம் வாசிக்கிறதுல மாதிரியை காட்டுங்க. நீங்கள் பைபிள் படிங்க. நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நீங்கள் பைபிள் படித்தா உங்கள் பிள்ளைங்க படிக்காட்டாலும் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா அம்மா அதை செய்யுது, அப்பா அதை செய்யுது. தோத்துறோம். நம்ம செல்ல போட்டு நோண்டிக்கிட்டே இருந்துட்டு தோத்துறோம். ஜெபம் பண்ணலையாடா நீயே அப்படின்னா, பாமா கூட நான் ஒரு ஒரு கேம் விளாண்டுக்கிறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமாம், தோத்துறோம். அப்படின்னா ஆளுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுக்க உங்கள் அப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு. செல்லை வாங்கி கொடுக்க சொல்கிற நீ ஒரு பைபிளை வாங்கி கொடுக்கன்னு சொல்கிறியா? இருக்கீங்களா? எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் பைபிளை கையில் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு மாதிரி இருக்கு. எலியா அவன் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற அனுபவத்தை எலிசா பார்த்ததினாலே எலிசாவும் என்ன செய்ய தொடங்கினான்? கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம். ஆரம்ப நாட்களில், ஆரம்ப காலங்களில் தோத்திரம் என்னென்ன காரியம் இருந்தாலும் சரி ஜெபிப்போம். ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். தோத்திர பிரச்சனை மாறும், பலவீனம் மாறும், தேவைகள் சந்திக்கப்படும். இந்த அனுபவங்கள் நமக்குள்ள இருந்தது. ஆனால் இன்னைக்கு பலவீனம் வந்துருச்சுன்னா தேவ சமூகத்தை இல்லை, கர்த்தருக்கு முன்னதாக இல்லை, உடனே தோத்துறோம். இந்த ஆஸ்பத்திரிக்கு போமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போமா, எல்லா இடத்துக்கும் போய் முட்டி மோதி முடியாத பட்சத்தில் டாக்டர் சொல்லுவார், எங்களால் முடிஞ்சதை பார்த்துட்டோம், இனி நீங்கள் கும்புற சாமி தான் உங்களை. அந்த டாக்டருக்கே தெரியுது நீங்கள் கும்புற சாமி தான் உங்களை என்ன செய்யணும். நான் சொல்கிறேன், அந்த சாமிகிட்ட முதல்ல வந்துட்டா அடா சாமிகா, அந்த சாமிகிட்ட முதல்ல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பயப்படாதீங்க. பலவீனத்தை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, தேவையை பார்த்து பயப்படாதீங்க, கடனை பார்த்து பயப்படாதீங்க. என்ன செய்யும்? தேவன் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன். பலவீனத்தை பார்த்து சொல்லு, பிரச்சனையை பார்த்து சொல்லு, தேவையை பார்த்து சொல்லு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, என் தேவையை சந்திப்பாருங்க. அப்படி சொல்லி பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தோற்று. வாயின் வார்த்தை. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வச்சிருக்க. நீ என்ன பேசுற அதைத்தான் நீ என்ன செய்வ, அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள் இருக்குது. நீ சொல்லும் போது எப்பவுமே நெகட்டிவா சொல்லாத, பாசிட்டிவா சொல்லு. இது மாறும். எது மாறும்? அது மாறும். பிரச்சனை மாறும், பலவீனம் மாறும், கடன் மாறும். அது எப்படி மாறும்? தோத்துரும். அவர் சொல்ல, கண்களால் காண்பா இதை புசிக்க மாட்டான்னு சொன்னது மாதிரியா ஏன் நீ சந்தேகப்படுற? தோத்துரும். வேதம் சொல்ல, எந்த மனிதனையும் பலப்படுத்தவும் தோத்துரும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அவர் நினைச்சா ஒரு நொடி பொழுது முடியுங்க. சில வேளைகளை சில பாதையின் ஊடாக நடத்துறாருன்னா தோத்துரும். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அடையாளத்தை என்ன செஞ்சிடாத, இழந்து விடாதே, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனத்தை பாருங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இங்கே கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, மோசையின் இடத்துல கர்த்தர் சொல்லு, மோசையே நீ காலமே எழுந்து
ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி எனக்கு முன்பதாக வந்து, அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு சொல்ல, நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி எனக்கு முன்பதாக தோத்துரு. ஆண்டவரே, இவ்வளோ மலையிலலாம் ஏற எனக்கு வயசு 80, எத்தனை, இவ்வளோ வயசான காலத்தில் இவ்வளோலாம் வர என்னால் முடியாது. நம்ம வேணால் அப்படி அதிக பிரசங்கித்தனம் பேசிக்கிட்டு இருப்போம். எந்த மனிதனையும் பலப்படுத்த அவரால் முடியும். அவர் சொல்ல, நீ மேலே வானா தான் செய்யணும். அவர் சொல்லார், காலமே எழுந்திருக்கணுமா. எத்தனை மணிக்கு? காலையில் எழுந்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளே வேணுங்க. நம்ம இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதங்கள் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 5:3, கர்த்தாவே எப்பங்க காலமே என் சத்தத்தை கேட்டருளுவீர், நேரே வந்து ஆயத்தமாகி. அல்லேலூயா. தாவீது சொல்லலாம், குருவி கூப்பிடுறதுக்கு முன்னாடி தோத்திரம், இந்த கோயில்களில் பஜனை சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி காலமே ஏன் சத்தத்தை நீங்கள் கேட்டுருவீங்க. காலமே ஏன் சத்தத்தை. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் காலமே ஏன் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க ஆண்டவரே அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். காலமே என் சத்தத்தை கேட்பீங்க ஆண்டவரே. நமக்கு காலமே எத்தனை மணிக்கு? காலமே கேட்குறாரு. காலமே எத்தனை மணிக்கு? தோத்துறோம். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாத்துக்கும் 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும், டயத்துக்கு பஸ்ஸை பிடிக்கணும், போகணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, இந்த சனிக்கிழமை வந்துட்டா, சனிக்கிழமை விடுமுறைங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா இவங்களுக்கு காலமே எத்தனை மணி தெரியுமா? 7 மணி 8 மணி. ஏ தம்பி, ஏ பாப்பா, தோத்திரம், சோறு வாங்கி வச்சுருக்கேன், தின்னுட்டு படுத்துக்கோ, தின்னுட்டு படுத்துக்கோ. தோத்திரம். ஏன்னா எந்திக்கிறது, ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. அதே இது காலமே எழுந்து தோத்திரம், வாங்க உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்க சத்தத்தை கர்த்தர் கேட்குறாரா அப்படின்னு என்னைக்காவது பெற்ற தாய் தகப்பன் நினச்சிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க? அட நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க முதல்ல அதை பாருங்க. இருக்கீங்களா? அவன் சொல்ல, காலமே என் சத்தத்தை கேட்டருளுவி, நான் காலமே எழுந்து ஆயத்தமாக வந்து உமக்காக நினைச்சுவேன். எங்க அவர் சொல்றார், கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. 4 மணி 5 மணி ஒரு ஜெப நேரத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ 5 மணினா கர்த்தர் 5 மணிக்கு வந்துருவாரு, 5 மணிக்கு வந்துருவார். இவர் சொல்றாரு, நான் 4:30 4:45 எழுந்திரிச்சு காத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தரை காக்க வைக்கிறவங்க. நமக்கு 10 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வர்றோம்? ஹலோ, ஒரு கூட்டம் எத்தனை மணிக்குனா எத்தனை மணிக்கு வர்றோம்? அவர் வந்து காத்து கிடக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பேரை போட்டுக்க வேண்டியது, டேஸ்ட் போட்டு அந்த இடத்த போட்டுக்க வேண்டியது. எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிற அப்படின்னா, இப்போ தான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சொல்கிறது. ஹலோ, கர்த்தரை ஒருபோதும் காக்க வைக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலமே எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. ஒரு நாட்களிலே காலமே எழுந்தோம், அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடினோம், கர்த்தருடைய முகத்தை தரிசித்தோம், கர்த்தரை நோக்கி பார்த்தோம், ஜெபம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அந்த அனுபவத்தை நாம் இழந்து விட்டோம். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற அனுபவத்தை இழந்து விட்டோம். அதனால தான் எலியாவை பார்த்து சொன்னார், உன் அனுபவத்தை நீ இணைஞ்சிட்ட தோத்திரம், எனக்கு முன்பதாக நிற்கிற அனுபவத்தை இழந்துட்ட, நீ மறுபடி எனக்கு முன்பதாக வந்து நில். தெய்வ பிள்ளையே தோத்திரம், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற அனுபவத்தை இழந்து விடாது. 2வது காரியத்தை சொல்லிட்டு நான் அப்படி முடிச்சிடறேன், ஒரு வசனத்தோடு முடிச்சிடுறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம், 10:25. சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல. ஏ தங்கச்சி, நீ தைரியமாக தான் பேச, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பலமாத்தான் வாசிய. பொறுங்கய்யா பொறுங்க, அந்த பாப்பாவே வாசிக்கட்டியா நீங்கள் வேற. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு என்னப்பா? சரி. நாமும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். சமீபத்தி வருகிறது போல புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. 2வது விட்டுவிடக்கூடாது என்ன தெரியுமா? தோத்திரம், ஆராதனையை விட்டுறக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்க, எதை விட்டுறக்கூடாது? ஆராதனை. ஆராதனை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அடையாளம். நான் சொல்கிறேன், ஆராதனையை விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போன உடனே வேலை செய்கிறவங்க பக்கத்தில் கேட்பாங்க, ஏக்கா, ஏ தங்கச்சி, ஏ அண்ணி, தோத்திரம், என்ன சர்ச்சுக்கு போகல இன்னைக்கு, இங்கே வந்திருக்க, அடையாளத்தை விட்டுட்டு வந்திருக்கோம்.
கேட்குறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த அன்னைக்கு என்ன செய்வாங்க. ஏன் நான் போகலாம், நான் வரலாம், ஏன்னா நான் இப்படித்தான், ஏன்னா நாங்கள்லாம் நரகத்துக்கு போகிறவங்க, நீங்கள் நித்தியத்துக்கு போகிறவங்க, பரலோகத்துக்கு போகிறவங்க, கத்தரோடு இருக்கிறவங்க. நீ ஆராதனை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா நானும் உங்கள் கூட தான் வர நினைக்கிறேன். எங்கே தோத்துறோம். ஆராதனை அடையாளங்க. உங்களை பற்றி சொல்லணும். தோத்துறோம் 1000 கொடுத்தாலும் சரி, 1,00,000 கொடுத்தாலும் சரி, ஆராதனை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க. இங்கே இருக்கிற சில பேர் கடை வச்சுருக்கிறீங்க, தோத்துறோம். சில பேருக்கெல்லாம் தோத்துறோம் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்கும், பரவாயில்ல. பவுல் சொல்கிறாரு, லாபமானவைகள் அவைகளோ அது நஷ்டமும் குப்பை மேன என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமானவைகளோ நஷ்டம் குப்பையுமா என்ற. அப்படி நீ சொன்ன அப்படின்னா உன் அடையாளத்தை நீ உறுதிப்படுத்துற. ஆமாம், நான் சொல்கிறேன் 6 நாள் வேலை செய்யுங்க, 6 நாள் வியாபாரம் பண்ணுங்க, 6 நாள் தொழில் பண்ணுங்க. 7ஆம் நாள் தோத்துறோம். 1,00,000 ரூபா கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், 1,00,000 ரூபா கொடுத்தாலும் கடையை திறக்க மாட்டேன் சொல்ல. ஆராதிச்சுட்டு போய் நீங்கள் திறங்க, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிச்சுட்டு நீ போய் எதை வேணாலும் செய்ய. அதுக்கு முன்னாடி நீ செய்யும்போது அது ஒருவேளை அன்னைக்கு நன்மையாக இருக்கலாம், அந்த வாரத்தில் நன்மையாக இருக்கும். ஆனால் எப்போ எங்கே போய் முடியுதுன்னு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆராதனை அடையாளம். ஆமென். ஆராதனை நினைஞ்சிடக்கூடாது. ஆமாம், விட்டுவிடவே அந்த அடையாளத்தை விட்டுவிடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 8:1. கர்த்தர் நோக்கி போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி கையை உயர்த்தி உடல சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்காங்க, போய் விடுதலை ஆக்குறாரு. எதுக்கு விடுதலை? அவரை ஆராதிக்கும்படி. நான் சொல்ல, ஒரு நாளில் பாவத்தில் அக்கிரமத்திலும் நாம கட்டுண்டு கிடந்தோம். எபேசியர் அழகா சொல்ல, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்த நம்மை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார் அப்படின்னு. அப்போ கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், விடுவித்தார். எதுக்கு அப்படின்னு? அவரை ஆராதனை செய்யும்படி. அதை விட்டுட்டு, ஆராதனையை விட்டுட்டு நாம் சொந்த காரியங்களுக்கு நம்ம எடுத்து போகும்போது தேவனுடைய இருதயம் என்ன செய்யும்? காயப்படும், வேதனைப்படும். அந்த அடையாளத்தை நாம் இழக்கும் போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, உன் அடையாளத்தை இழந்து விடாதே. ஆராதனை உனக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம். இன்றைக்கு அடையாளத்தை எத்தனை பேர் காத்து கொண்டீங்க? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் இப்படிப்பட்ட அடையாளமுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? அடையாளத்தை இழந்தவர்களாக இருக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்கள்.